ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கடமா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் 2 வெங்காயம் பெருசாக எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதை நல்லா வதங்கினதும் அதுலேயே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் நறுக்கின தக்காளி அதில் போட்டுருங்க. நான் தக்காளி 3 குட்டி தக்காளி எடுத்துக்கிட்டேன். அந்த தக்காளி நல்லா வதங்கட்டோன்னு அதுலேயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம் அளவு உங்களுக்கு எவ்வளோ தொக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் கழுவி வச்சுருக்க அந்த கடமாவை இதில் எடுத்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம போட்டிருக்க கடமா நல்லா சுருங்கி அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அதுலேருந்து எண்ணெய் வர வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. எண்ணெய் வந்ததும் இந்த கடமா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். நான் ஒரு சின்ன டம்ளரில் 1 கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிச்சு இதுலேருந்தும் எண்ணெய் வரணும். இப்போது இதுலேயே மிளகுத்தூளும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிளறி விட்டால் கடமா தொக்கு ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.